ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் பல சிவன் ஆலயங்கள் இருந்தாலும் தலைகீழாய் காட்சி தரும் சிவபெருமான் என்ற அதிசய தரிசனத்தை கொடுக்கும் ஒரே ஆலயம் என்ற பெருமையை பெற்றது ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி மாவட்டம் பீமாவரம் அருகே உள்ள யனமதுரு ஸ்ரீ பார்வதி அம்பிகா சமேத சக்தீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் ஒரு கோவில் மட்டும் அல்ல, அது சக்தி சிவம் ஒன்றாகும் தத்துவத்தின் உயிரோட்டமான சாட்சி. ஒரு தரிசனம், ஒரு தத்துவம். யனமதுரு சக்தீஸ்வரர் ஆலயம் நமக்கு சொல்லும் ஒரே உண்மை, தலைகீழான உலகத்தில் தன்னை தலைகீழாக்கி கொண்டால்தான் இறைவனை உணர முடியும். அகந்தை தலைகீழாகும் போது அருள் தானாக இறங்கும் என்பது ஐதீகம். நாம எத்தனையோ சிவன் கோயிலுக்கு போயிருப்போம், அத்தனையும் லிங்க வடிவிலேயே நமக்கு காட்சி அளித்திருப்பார். ஆனால் இத்தகைய சிவபெருமான் தலைகீழாய் காட்சி தரும் அதிசய கோவில் ஒன்று உள்ளது என்றால் அது உண்மைதான். வாங்க அதை பற்றிய முழு தொகுப்பை இந்த பதிவில் காண்போம். இத்தகைய பயனுள்ள ஆன்மீக தகவல்களை நாம் வீடியோவாக பதிவேற்றம் செய்த உடனேயே நீங்களும் தெரிந்து கொள்ள நம்மளுடைய பாசிட்டிவ் அஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். உலகில் வேறு எங்கும் காண முடியாத வகையில் தலைகீழாய் அமர்ந்து சிரசாசன கோலத்தில் காட்சி தரும் அதிசய திருக்கோவில்தான் ஆந்திர மாநிலம் பீமாவரம் அருகில் உள்ள யனமதுரு ஸ்ரீ பார்வதி அம்பிகா சமேத சக்தீஸ்வரர் ஆலயம். முன்னொரு காலத்தில் சம்பாசுரன் என்ற அரக்கன் கடும் தவம் புரிந்து பிரம்மனிடம் இருந்து பல வரங்களை பெற்றான். தன் வரத்தை கொண்டு அனைத்து தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தான். அஷ்டதிக்கு பாலர்களில் யமனை தவிர அனைவரையும் தோற்கடித்தான். யமன் தனது பலத்தால் போர் புரிந்தார். போர் தொடர்ந்து கொண்டே இருக்க யமன் தன் பலத்தை இழந்து கொண்டே வந்தார். இறுதியாக சம்பாசுரன் யமபுரியை கைப்பற்றினான், தேவர்களை அடிமைப்படுத்தினான். இதனால் யமன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார். அப்போது இறைவன் தற்பொழுது கோவில் உள்ள இடத்தில் ஆழ்ந்த தியானத்தில் சிரசாசனத்தில் இருந்தார். ஈசனின் தியானம் களைய வழி அறியாது யமன் நின்றார். யமனின் வேதனை அறிந்த அன்னை பார்வதி காட்சி அளித்தார். யமனிற்கு அசுரனை அழைக்கும் சக்தி வழங்கினார். யமனும் சம்பாசுரனை கொன்று தேவர்கள் குறைய தீர்த்தார். பின் இங்கு வந்து சிரசாசனத்தில் இருந்த இறைவனையும் குழந்தை முருகனுடன் இருந்த பார்வதியும் பூஜித்தார். எனவேதான் இன்றும் இங்கே இறைவன் சிரசாசனத்தில் தலைகீழாய் காட்சி தருகிறார் என்கிறது தல புராணம். யமபயம் போக்கும் சிவபுராணம். இங்கே கருவறையில் இறைவன் தலைகீழாய் லிங்கமின்றி உருவமாக காட்சி தருகிறார். சிரசை பூமியில் பதித்து பாதத்தை மேலே தூக்கி நிறுத்தி சிரசாசனத்தில் காட்சி தருகிறார். அருகிலேயே அன்னை வேறு எங்கும் பார்க்க முடியாத வண்ணம் குழந்தை முருகனை மடியில் கிடத்தி கொண்டு தாய்மையே வடிவாக பார்வதி தேவி காட்சி அளிக்கிறார். யமன் பூஜித்த தலம் ஆதலால் ஜாதகத்தில் அபமிருத்யு தோஷம் உள்ளவர்கள், ஜாதகத்தில் கண்டம் உள்ளவர்கள் இங்கு வந்து இறைவனையும் அம்பிகையும் ஒரு சேர தரிசித்து செல்ல யம பயம் நீங்கும் என்பது கண்கூடான உண்மை. நவ கிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைகள், திருமண தடை, குழந்தையின்மை என அனைத்தையும் நீக்கி அருள் வழங்குகின்றனர். பார்வதி அம்பிகையையும் சக்தீஸ்வர சுவாமியையும் அழகிய கிராமத்தில் அழகான சுதை வேலைப்பாடுகள் கொண்ட திருக்கோவில். தினமும் காலை மாலை என பல ஊர்களில் இருந்து பக்தர்கள் வந்து தரிசித்து அருள் பெறுகின்றனர். நன்றி, வணக்கம்.